ஆண்டுகளில் 10,61,648 இளம் பெண்கள் காணாமல் போயிருக்கும் அதிர்ச்சி தகவலை மத்திய உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் பல இளம் பெண்கள் கடத்தப்பட்டதற்கு காரணமான தேசிய குற்றவாளி தொழிற்சாலையை போலீசார் கைப்பற்றியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு நமது செய்தியாளர் கீதனிடம் கேட்போம். கொலை செய்யப்பட்ட இரு உடல்கள் குறித்து போலீசார் பல நாட்களாக விசாரித்து வந்த நிலையில் அவர்கள் ராம் ரிச்சர்ட் என தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட ராம் தமிழகத்தில் பல இளப்பெண்கள் கடத்தப்பட்ட சம்பவத்திலும் முக்கிய குற்றவாளியாக தேடப்படுபவர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இறந்து போன ராமின் மூளையாக செயல்படும் என்பவரும் இவர் இந்தியாவின் பல மாநிலங்களில் தேடப்படும் குற்றவாளி என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ராம் மற்றும் ரிச்சர்ட் தங்கள் உண்மையான பெயர், ஆதார் உள்ளிட்ட அடையாளங்களை மறைத்து செயல்பட்டு சராஜி ஊரை விட்டு போகணுன்னு இருந்தான். பார்த்ததும் பதுங்கணும். அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம டார்கெட் பண்ண போன நானும் ரிச்சர்டும் காரில் தூக்கி போட்டு ஒரு நாள் கொண்டு போயிட்டு இருந்தோம் ஜி. அப்போ இந்த கேப் டிரைவர் எங்களை மடக்கி போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாச்சு. 2 மாதம் உள்ளே இருந்தோம். அப்புறமா வெளில வந்து அவளை தூக்கலான்னு பிளான் பண்ணி ராமா வச்சு அவளை கடத்திட்டு போனோம். அங்கே அவகிட்ட ஒரு கன் இருந்துச்சு. அந்த கன்னால் ராம சுட்டு கொண்டுட்டாச்சு. நான் போச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன் ஜி. எனக்கு இதெல்லாம் வேணாம் ஜி. நான் ஊருக்கே போயிடுறேன் ஜி. ஜி பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. நம்ம போக வேண்டிய ஸ்பாட்ல எல்லாமே ரெடி. உடனே கிளம்பலாம். டேய், செத்தது என் சாச்சாடா. என் சாச்சா கொன்ன அதே ஊரில் தான் நான் அவனை கொண்டுட்டு வருவேன். அது இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த கேப் டிரைவரை முடிக்கணும். இப்போ நான் பார்த்துக்கிறேன். ఇక్కడ ఉన్నారా? ஆடா என்ன நீ இன்னதெல்லாம் நம்பினுங்கிற? அது ஃபோன் எல்லாம் எடுக்காது. அதனால தான் மொத்த டீட்டெயிலோட வந்துக்கிறேன். அந்த பொண்ணு பேர் இந்திரா, கேப் டிரைவராக வேலை செய்கிறா. வீட்டில் மொத்தம் 3 பேர், ஒரு குட்டி 2 பெருசு, 3ம் பொம்பளைங்க தான். சப்ப மேட்ரு. இங்கே கேட்டாலாம் கிடைக்காதுண்ணா, தட்டினாதான் கிடைக்கும். நீ ஊன்னு சொன்னால் தட்டுறதுக்கு பசங்க ரெடியாகிறானுங்க. மொத்தமாக செஞ்சுட்டு பொருளை தூக்கின்னு வந்து உன் கையில் குத்துருவானுங்க. நீ நானே ஆனவனை முறைச்சினுக்கிற? இல்லை, சொல்கிறது புரியுது. வேணா தானே. இப்போ இந்த வழி வானான்னு முடிவு பண்ணிட்டோன்னா அங்கேயே உட்காந்துக்க கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்கணும்னா சரி, என்னதான் உனக்கு பண்ணணும்? மகேந்திரா, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விஷயமா அதான் நேரில் வந்தேன். அந்த அக்யூஸ் 2 பேர் ரிலீஸ் ஆயிட்டாங்க. போலீஸ் குற்றவாளி தேடிட்டு இருக்காங்கம்மா. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இருமா. நைனா உயிர் போடிச்ச சரா வேற எங்கே எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு தெரில. தாதா வேற உன்னை திரும்ப வர சொல்கிறாரு. நீ அவர் ஃபோன் காலை வேற எடுக்க மாட்டுற. அன்னி ப்ராப்ளம் நைனா எதுக்கு சொல்கிறேன்னா நைனா, இது வரைக்கும் தாதா பேச்சை மீறி நான் எதுவுமே பண்ணதில்லை. மொதல் தடவையாக உனக்காக பண்ணுறேன். ஏதாவது வில்லங்காச்சுன்னா நீ தான் நைனா பார்த்துக்கணும். நைனா தாதாவை பற்றி தெரியும்ல உனக்கு, செஞ்சு விட்ருவாரு. நான் ஜாஜே லைஃப்லாம் எப்படி போகுது? அட ரெடி ரத்னம், அதெல்லாம் சூப்பராக போய் நிற்குது. காரணம் இல்லாத காக்கா கத்தாத. என்ன மேட்ரு? நம்ம நைனா கூச்ச நைனா. ஜாஜே என்னையா சொல்ற? புரியல. யோ, துப்பரத்தை நிறுத்திட்டு என்ன வேணும்னு சொல்லியா? கண்ணு வேணுமா? அதுக்கா இப்படி பயந்தா? பீட்டர், நம்ம ஐட்டத்தில் எடுறா. நம்மளாண்ட எல்லாம் ரெடி இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற மாடலு இந்தியா மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காது. டேய், அதை குறா. இந்த ஒரு கண்ணை வச்சு பேங்கையே ஹைஜாக் பண்ணிடலாம். அதை குறா. இது பாருங்க, இந்த கண்ணு. இந்த கண்ணை வச்சு மாலையே ஹைஜாக் பண்ணிடலாம். கிரேட்டஸ்ட் பிளாக் பஸ்டர் கோஸ்ட் யூஸ் பண்ணது. சும்மா 100 நாள் பேன் இண்டியா கன்னு ஒன்று வருது. கேஜிஎஃப் படம் பாத்தியா? கலாஸ்டிகாலோ
எல்லாம் சவுதி சேட் கொடுத்தா நினைச்சிட்டு இருப்பானுவோ. ஆனா கொடுத்தது இந்த கன் பார்ட்டி ஜார்ஜ். இப்பெல்லாம் தெரியல, நீ வேற. படம் ஆரம்பிக்கும் போது சுட ஆரம்பிக்கிறானுவோ, சுபம் போற வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்கிறானுவோ. பாவம் ஆடியன்ஸ். பட் நம்ம வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கு. போவாது. அடுத்து சூப்பர் ஸ்டார் படம்னு வருது, அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஆமா, இந்த ஷூட்டிங் வந்து சென்னையா காஷ்மீரா? உன் வீட்ல தொங்கனா கொடுக்கா. ஒரிஜினல் கண்ணை கேட்ட டம்மி கண்ணை வச்சுக்கிட்டு என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கிற? ஒரிஜினலா? ஏய், அதெல்லாம் எங்க அப்பா காலத்தோட முடிஞ்சு போச்சியா. இருந்தேனா ஏய், உன் சேஃப்டிக்காக ஒரு கண்ணு வச்சிருப்பல. யோ நாயுடு, கன்னு வச்சுக்கிறதா ஏன் சேஃப்டி கிடையாது? டம்மி கண்ணுக்கு 1000 ஃபார்மாலிட்டிக்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்க கண்ணு கிடைக்காது. அதெல்லாம் நார்த் இந்தியா பக்கம் போகணும், ஒரிசா, பீகார், மிசோராம்னு. அதுவும் பயங்கர ரிஸ்க். ஆர்டர் பண்ண 4-5 மாசம் ஆகும். சொன்ன கேளுங்கயா. என்கிட்ட வந்த மாதிரி வேற யார்கிட்ட போயிட்டு போறீங்க? கேன பாயிண்ட் இருக்குன்னு நினைச்சா நான் கூட்டு வந்தேன். நைனா கோச்சிக்காத நைனா. நைனா நில்லு நைனா. நைனா 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 உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ தாதாவே லைன்ல நல்லா பேச முடியும். నువ్వు பேசு. பாண்டியனா, தப்பு பண்ற. உங்ககிட்ட இப்ப கோவம் மட்டும்தான் இருக்கு. உணர்ச்சி எல்லா நேரமும் கை கொடுக்காது. அவன் இப்போ ஒரு அடிப்பட்ட சைக்கோ. பச்சை குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டான். உன்னை சும்மா விட மாட்டான். ஆயுதம் இல்லாம எதிரி முன்னாடி கோவத்தோட மட்டும் நிக்கிறது தைரியம் கிடையாது, முட்டாத்தனம். உன்னை சாவடிச்சிடுவான். எல்லாம் வீணா போயிடும். நீ செத்துடுவனா? நான் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு. இனிமேல் சாவுன்னா அது அவனுக்கு தான். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. நீ தான் உன் கையால அவன் கணக்கு முடிக்கணும்னு சொன்ன. அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு உனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க தெரியாதா? நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ அவனை தேடுறது விட்டு அவன் இப்போ உன்னை கொல்றதுக்காக தேடிட்டு இருக்கான். நீ எனக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல நீ அங்க இருந்து கிளம்பு. என்ன திரும்பி வான்னு மட்டும் சொல்லாத, மன்னிச்சிரு. அண்ணே, எத்தனை நாள் உங்க கூடவே இருக்கேன். உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை. அவன் யாருண்ணே? கொஞ்ச நாள் பழகிருப்பீங்களா? அவனுக்கு போய் ஏய், சந்தோஷமா வாழ்றதுக்கு பணம் தான் முக்கியம்னு இந்த உலகம் சொல்லுது. क्या पांडियन ये स्टैचू मुझे अच्छा लगा. कितने पैसे चाहिए बोलो? अरे भाई, इस गणेश में थोड़ा सा त्रिशूल लगा के दे दो, मैं ले लेता. ठहरो, रुको, पांडियन को आने दो. अरे ಇಲ್ಲಿ ನೋಡು ಗೌಡ, ये ಮುದ್ಕ ಹೇಳ್ದಾರೆ. பாப்பாஜி, நீங்க தமிழா சார்? ஆமா, நீங்க? நான் ராமையா, பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். ஹவுது. என்ன வேணும்? இந்த கணேசா ஸ்டாச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல கொஞ்சம் திரிசூல் வச்சுட்டு வாஸ்து படி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா, வாஸ்து கண்டி நாங்க சிலை செய்யறது இல்ல. கோயிலுக்காக மட்டும்தான், அழகுக்கும் ஆடம்பரத்துக்கு இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் சார் வேணும்? பிடிங்க சார் பாத்துக்கலாம். இதெல்லாம் வேண்டாம். செய்யற தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க தெய்வம் செய்யறதே தொழிலா வச்சிருக்கோம். நீங்க போயிட்டு வாங்க. இதை நாங்க பணத்துக்கு ஆசை இல்லை. என்னடா இது, பணத்தோட அருமை தெரியாத ஆளா இருக்கான். ஏன ಹೇಳ್ಬೇಕು ராகவுடா, இவன்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான். கங்கா, நான் வேணா கூட வரட்டுமா? இல்லப்பா, பிரியா வரேன் என் கூட. சரி சரி. பாபாஜி, आपका आशीर्वाद. जय जगन्नाथ. अच्छा जी, வரேன்ப்பா. போயிட்டு வா. பாபாஜி, கிतनी बड़ी होगी? பிரியா, இன்னைக்கு உன் பேட்ச்ல இருக்கிறவங்கலாம் எல்லாரும் ஒண்ணா கிளம்புறீங்கல்ல? ஓகே. நான் வேலைக்கு போறதுல அப்பாவுக்கு கொஞ்சம் பயம். நீயும் அப்பா மாதிரியே எல்லாத்துக்கும் பயந்துட்டு சாதுவா இருந்துடாதடி. தைரியமா வெளியே போய் வேலை பார்த்தா தான் நம்மளாலையும் ஷைன் ஆக முடியும். படிச்சது எதுக்கு? வேலைக்கு போக தானே. அது என்ன ஈவினிங்ல இன்டர்வியூ கூப்பிடுறாங்க? ஆரம்பிச்சிட்டியா? உங்க அப்பாவை தவிர உனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் தான். இது சாஃப்ட்வேர் கம்பெனிடி. இவங்களோட டைமிங் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஆமா, வேலை எங்கன்னு சொன்னாங்களா?
இனிமே தான். ஆனால் நான் பிளேஸ்மெண்ட்டை சென்னையில் கேட்கலான் தான் இருக்கேன். அப்பா கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்ததுலேருந்து சொந்த ஊரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டி. புரியுது. சரி அதை விடு. உன்னோட ஃபைனல் இன்டர்வியூ ஒழுங்காக பண்ணு. நான் எம்டி கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். கங்கா, இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சுன்னா உன்னை நெக்ஸ்ட் பேட்ச்லேயே அனுப்பிடுவாங்க. இவ்வளோ பெரிய மால்லேயே ஆஃபீஸ் இருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. अरे हेलो 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 क्या कर रही है? पिछले हफ्ते என் பேட்ச் ஆளுங்கெல்லாம் இந்நேரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் கங்கா, இதை நீ யோசிச்சு பார்த்தியா? ஒரே காலேஜில் படித்தோம், இப்போ ஒரே இடத்துல வேலைக்கு போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? நிறைய சேலரி வாங்கி அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். என்ன பார்த்துட்டே இருக்கவா? ராதா, इधर क्यों खड़ी हो? वो दोनों ऊपर गए हैं, गाड़ी कब निकला ही पूछने गए हैं, इसलिए यहाँ खड़ी. ठीक है. சரி, நீ மேலே போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேன். हम सब कितने लोग हैं? 12 लोग. शुक्ला जी, यहाँ जो हो रहा है ना, बाहर किसी को पता नहीं लगना चाहिए. चलो, समझ गए? नहीं सर, किसी को पता नहीं चलेगा. और भी भेजता हूँ, अब यहाँ से निकलो जल्दी जल्दी. ओके सर, ओके सर. गुड इवनिंग सर. हाँ. Name Ganga Pandian, qualifications BCA, hobbies, sports, extracurricular activities, languages known, Odia, Hindi, Tamil. Tamila? Tamil தெரியுமா? திருநெல்வேலி சார். சின்ன வயசுலேயே இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். BCA, gold medalist. You seem to be highly qualified for our company. ஏன் ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் ஒடிசா போட்டிருக்கீங்க? அப்பாவோட இருக்கலாமேனு தான். ட்ரைனிங் 1 மாதம் தானே, அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் வில் பி பேக். ஓகே சார். சார், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் MCA. Yes, yes. I'm a graduate in Masters of Computer Applications also. No sir, I was not asking about that. Ministry of Corporate Affairsல நம்ம கம்பெனி லிஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியல. That'll be done. It's in process. It'll be done shortly. By the way, இன்னைக்கு ஒரு batch Bangalore போகுது. I'll put you on to the next batch. ஓகே சார். வீட்டில் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு I'll let you know. For sure. You may leave now. Thank you. अरे ये कंपनी जो है ना, कुछ फेक लग रहा है. इट्स नॉट सेफ. प्लीज मत जाओ. सब कुछ गलत हो रहा है वहाँ पे. मैं जो बोल रही हूँ आप समझ रहे हो क्या? डोंट गो. वो पहले पुलिस को पैसा दे के कुछ कर रहे हैं. इधर जो हो रहा है ना, अंदर सब झूठ बोल रहे हैं. प्लीज मत जाओ. उधर क्या कर रही है? पीछे गाड़ी है, जाओ जाओ. जरा सब अरेंजमेंट हो गया. जो लड़की अभी गई ना, अब मॉल விட்டு வெளியே போக கூடாது. वेट फ्लोर उस तरफ जाओ. थैंक्स भैया.
நான் வந்திருக்கிற இடமே சரியில்லைப்பா. எங்க பொண்ணுங்களெல்லாம் வச்சு ஏதோ தப்பு நடக்குதுப்பா. அப்ப எனக்கு பயமா இருக்குப்பா. உடனே வாங்க. बाबा जी आप यही ठहरो, मैं देख के आता हूँ। கங்கா பாண்டியன், உன்னை போக விட்டேன்ல, அப்படியே போயிருக்கணும். எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிற? நோ நோ நோ, இட்ஸ் ராங். Trust me, I hate killing women because they are my business. I feel sorry for you, Ganga Pandian. You have left me with no choice. அந்த பிசினஸ்ல யாராவது இன்டர்ஃபியர் பண்ணா மொத்தமா அழிச்சிடுவேன். கங்கா அப்பா 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 बुल्लू பாண்டியனோட கண் எதிரிலே கங்கா இறந்துட்டா. காத்துல கரைஞ்சது கங்காவோட உயிர் மட்டும் இல்ல, பாண்டியனோட உலகமும் தான். सब निकलो अभी. வழக்கம் போல போலீஸ் துல்லியமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. மாநிலத்துக்கு மாநிலம் போலீஸோட யூனிஃபார்ம் நேரம் வேறையா இருக்கே தவிர குணத்தால எல்லா போலீஸும் ஒரே யூனிஃபார்ம் தான்.
குற்றவாளியாக்குறதும் தப்பு செஞ்சவனை தப்பிக்க வைக்கிறதும் இதில் ஒரிசா போலீஸ் மட்டும் என்ன டிஃப்ரெண்டா? கங்காவை இழந்த வலியோடவும் கொலகாரன்ற பழியோடவும் இத்தனை வருஷமா அவர் ஜெயில தவம் இருந்தது அந்த சராவை கொல்லணுன்றதுக்காக தான். ஆனா அது இன்னைக்கு நடக்காம போயிடுமான்ற பயத்தினால தான் அவரை நான் திரும்பி வர சொல்றேன்.